அம்புலிமாமா ராமாயணம் 44வது பாகம். அகம்பனன் இறந்த செய்தியை கேட்டு ராவணனுக்கு கோபம் வந்தது. அவன் சபையிலிருந்து கிளம்பி தன் வியூகங்களை பார்த்தபடி ஒருமுறை லங்கா நகரம் முழுவதையும் சுற்றி வந்தான். அவன் லங்கையைச் சுற்றியிருந்த வானரர்களின் முற்றுகையையும் பார்த்தான். சபைக்கு திரும்பி வந்து பிரஹஸ்தனை பார்த்து, வானரர்களின் முற்றுகையை தகர்ப்பது மற்றவர்களால் முடியாது, அதற்கு நானும் நீயும் கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் நிகும்பனும் மட்டுமே சமர்த்தர்கள். நீ சேனையோடு சென்று வானரர்களை வென்று வா என்றான். சீதையை ராமரிடம் கொடுத்துவிட்டு சந்தி செய்து கொள்வது நல்லது என்று நினைத்தவர்களில் பிரஹஸ்தனும் ஒருவன். சந்தி நடக்கவில்லை. ஆதலால் தவிர்க்க முடியாமல் யுத்தம் சம்பவித்தது. யுத்தம் வந்தால் ராவணனுக்காக பிராணனை விடவும் பிரஹஸ்தன் தயாராக இருந்தான். அவன் ரதத்தில் ஏறி யுத்தத்திற்கு புறப்பட்டான். ஆர்ப்பாட்டமாக வரும் பிரஹஸ்தனை பார்த்து ராமர், அந்த வருவது யார், மிக பராக்கிரமவான் போல தெரிகிறான் என்றார் விபீஷணனிடம். அவன் பிரஹஸ்தன் அஸ்திரங்களை அறிந்த வீரன். ராவணனின் சேனையில் 1/3 பங்கு அவன் வசம் இருக்கும் என்று விபீஷணன் சொன்னான். இதற்குள் வானர வீரர்கள் பிரஹஸ்தனை பார்த்து சிம்மநாதம் செய்தார்கள். அவர்கள் மரங்களையும் கற்களையும் பிடித்துக்கொண்டு யுத்தத்திற்கு தயாராக நின்றார்கள். யுத்தத்தில் இரு தரப்பிலும் பிராண சேதம் ஏற்பட்டது. நராந்தகன், கும்பகன, மகாநாதன், சமுன்னதன் என்ற அரக்க வீரர்கள் எண்ணற்ற வானரர்களை கொன்று துவிவிதன், துர்முகன், ஜாம்பவான், தாரன் என்ற வானர வீரர்களின் கைகளால் மடிந்தார்கள். நீலன் பிரஹஸ்தனை எதிர்த்து பயங்கரமாக போராடி தீவிரமாக காயமடைந்து இறுதியில் பிரஹஸ்தனின் தலையை அடித்து நொறுக்கிக் கொன்றான். பிரஹஸ்தன் மறைந்ததும் இறக்காமல் எஞ்சிய அரக்கர்கள் பயந்து நடுங்கி லங்கைக்குள் ஓடினார்கள். நீலனை ராமரும் லட்சுமணனும் சுக்ரீவனும் மற்றவர்களும் மிகவும் மெச்சினார்கள். பிரஹஸ்தன் இறந்த செய்தியை கேட்டு ராவணனுக்கு கசப்பும் துக்கமும் உண்டாயின. அவன் தன்னைச் சூழ்ந்திருந்த அரக்க வீரர்களிடம், தேவர்களை வெல்லக்கூடிய பிரஹஸ்தனையே கொன்றார்கள் என்றால் வானரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இனி நான் பொறுத்திருக்க முடியாது, நானே நேரடியாக யுத்தத்திற்கு போகிறேன். என் பாணங்களால் அந்த ராம லட்சுமணர்களையும் வானர சேனையையும் தகிப்பேன் என்றான். ராவணன் தன் ரதத்தில் ஏறி சேனையை அழைத்துக் கொண்டு வானரர்களுடன் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அந்த சேனையில் ராவணனின் மகன்களான அகம்பனனும் இந்திரஜித்தும் இருந்தார்கள். விபீஷணன் ராமருக்கு அவர்கள் அனைவரை பற்றியும் தனித்தனியாகச் சொன்னான். ராமர் ராவணனின் தேஜஸையும் அவனுடைய வீரர்கள் ஏந்தியிருந்த ஆயுதங்களையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார். ராவணன் தன்னுடன் வந்த அரக்க வீரர்களிடம், நீங்கள் திரும்பிச் சென்று லங்கா நகரத்தை பாதுகாப்பார், இல்லையென்றால் ஆள் நடமாட்டம் இல்லாத லங்கையை எதிரிகள் எளிதாக ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் என்று சொன்னான். ராவணன் யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கும் போது சுக்ரீவன் அவனை எதிர்த்தான். ராவணன் எய்த பாணங்களால் சுக்ரீவன் விரைவில் நினைவு தப்பி விழுந்தான். வானர சேனையை காக்கும் பொறுப்பு ராமர் மேல் விழுந்தது. அவர் வில்லேந்தி ராவணனுடன் போரிட தயாரான போது லட்சுமணன் ராமரிடம், இவனை கொல்வதற்கு நீ வேண்டுமா, என்னை விடு என்றான். செல், யுத்தத்தை ஜாக்கிரதையாகச் செய் என்றார் ராமர். ஏனென்றால் ராவணன் மகாவீரன். லட்சுமணன் ராவணனை நோக்கி வருவதற்குள் ஹனுமான் ராவணனுடைய ரதத்தின் அருகில் சென்று வலது கையை உயர்த்தி, உன்னை இப்போது ஒரே குத்தில் கொல்லப் போகிறேன் என்றான். என்னை தாராளமாக அடி. ஒரு குரங்கு ராவணனை அடித்தது என்ற புகழ் காலாகாலத்திற்கும் நிலைத்திருக்கும். நீ என்னை அடித்த அடுத்த நிமிடம் உன் பிராணனை எடுப்பேன் என்றான் ராவணன். என் கை அடியில் உன் மகன் அக்ஷன் இறந்த சங்கதியை மறந்துவிடாதே என்றான் ஹனுமான். இந்த வார்த்தையை கேட்டு ராவணன் ஹனுமானின் மார்பின் மேல் உள்ளங்கையால் ஒரு அடி அடித்தான். அந்த அடியில் ஹனுமான் ஒரு கணம் திகைத்துப் போய் ராவணனின் மார்பின் மேல் தன் உள்ளங்கையால் ஒரு அறை அறைந்தான். அந்த அடியில் ராவணன் அதிர்ந்து போனான். ராவணன் சற்று தேறி, பேஷ், பகையாக இருந்தாலும் உன் பலம் மிகவும் பெரியது என்றான். என் பலத்தை தீயிடவா, என் கை அடி வாங்கியும் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். மீண்டும் ஒருமுறை அடி, அப்புறம் என் முஷ்டி குத்தால் உன்னை யமனிடம் அனுப்பி வைக்கிறேன் என்றான் ஹனுமான். ராவணன் சினம் கொண்டு தன் முஷ்டியால் ஹனுமானின் மார்பில் பயங்கரமாக குத்தி ஹனுமான் தெளிவடைவதற்குள் நீலனுடன் யுத்தத்திற்கு சென்றான். நீலனுடன் யுத்தம் செய்து கொண்டிருந்த ராவணனிடம் ஹனுமான், மற்றொருவருடன் போர் புரிபவன் மேல் செல்வது முறையல்ல என்பதால் இம்முறை உன்னை விட்டுவிட்டேன் என்றான். நீலன் ராவணனுடன் மிக விசித்திரமான யுத்தம் செய்தான். அவன் மிகச்சிறிய உருவம் கொண்டு ராவணனின் கொடி மரத்தின் மேல் அமர்ந்தான். அவனுக்கு பாணத்தைக்கறி வைத்து அடிப்பது ராவணனுக்கு சாத்தியமில்லாமல் போனது. நீலனை பார்த்து ராமர், லட்சுமணன், ஹனுமான் ஆச்சரியப்பட்டார்கள். இறுதியில் ராவணன் நீலனை ஆக்னேயாஸ்திரத்தால் வீழ்த்தினான். எனினும் அக்னி தேவன் நீலனுக்கு தந்தை என்பதால் ஆக்னேயாஸ்திரம் அவனை தரையில் தள்ளியதே தவிர அவன் உயிரை பறிக்கவில்லை. அப்போது லட்சுமணன் ராவணனை எதிர்த்தான். இருவருக்கும் நடந்த யுத்தத்தில் ஒருவரை ஒருவர் மயக்கமடைய செய்தார்கள். இறுதியில் ராவணன் லட்சுமணன் மீது ஒரு சக்தியை பிரயோகித்தான். அது அவனுக்கு பிரம்மா கொடுத்தது. அது மார்பில் பட்டதும் லட்சுமணன் மயக்கமடைந்தான். அப்போது ராவணன் லட்சுமணன் அருகில் வந்து அவனை தன் கைகளால் தூக்க முயற்சி செய்தான். ஆனால் அது சாத்தியமாகவில்லை. அதற்குள் ஹனுமான் வந்து ராவணனை தன் முஷ்டியால் மார்பில் குத்தினான். அந்த அடியில் ராவணன் முழங்கால்கள் மேல் முன் பக்கமாக விழுந்து ரத்தம் கக்கி தன் ரதத்தின் மேல் நினைவு தப்பி விழுந்தான். ஹனுமான் லட்சுமணனை தன் கைகளால் தூக்கிக் கொண்டு ராமரிடம் வந்தான். சிறிது நேரத்தில் லட்சுமணனுக்கு மயக்கம் தெளிந்தது. ராவணனுக்கும் நினைவு வந்தது. ஹனுமான் ராமரிடம், என் முதுகின் மேல் ஏறி ராவணனுடன் யுத்தம் செய் என்றான்.
ராமர் அவ்வாறே ஹனுமானின் தோள்கள் மேல் ஏறி அமர்ந்தார். ஹனுமான் ராமரை ராவணனின் எதிரே கொண்டு சென்றான். ராவணன் ஹனுமான் மேல் தீவிரமான பாணங்களை எய்தான். அதை பார்த்து ராமர் குரோதத்துடன் ராவணனின் ரத சக்கரங்களையும் குதிரைகளையும் கொடியையும் சாரதியையும் நாசம் செய்து ராவணனின் மார்பில் இடி போன்ற பாணத்தை நாட்டினார். அந்த அடியில் ராவணன் விழுந்துவிட மற்றொரு பாணத்தால் அவனுடைய கிரீடத்தை பிளந்து, அரக்கர் அரசே, மிகச்சிறந்த யுத்தம் செய்து களைத்து போய் இருக்கிறாய். ஆதலால் உன்னை இப்போது யமலோகத்திற்கு அனுப்ப மாட்டேன். லங்கைக்கு திரும்பிச் செல்ல அனுமதி அளிக்கிறேன். போய் ஓய்வெடுத்துவிட்டு ரதத்தில் ஏறி பாணத்தை பிடித்துக்கொண்டு மீண்டும் வா. அப்போது என் சக்தியை காட்டுகிறேன் என்றார். ராவணன் கர்வபங்கமடைந்து வெட்கத்துடன் லங்கைக்கு திரும்பிச் சென்றான். அவனுக்கு இப்போது ராமரை பார்த்து உண்மையாகவே பயம் ஏற்பட்டது. அவன் அரக்கர்களை கூட்டி இவ்வாறு சொன்னான்: இந்திரனுக்கு குறையாத நான் ஒரு சாதாரண மனிதனிடம் தோற்றுப்போனேன். என் தவமெல்லாம் என்னவானது என்று தெரியவில்லை. எனக்கு மனிதர்களால் ஆபத்து ஏற்படும் என்று ஒருமுறை பிரம்மா சொன்னார். முன்பு நான் அனரண்யன் என்ற இக்ஷ்வாகு மன்னனை கொல்லும்போது என்னை சர்வநாசம் செய்யக்கூடியவன் தன் குலத்திலேயே பிறப்பான் என்று அவர் சொன்னார். முன்பு வேதவதியை அவமானப்படுத்தி அவளிடம் சாபம் வாங்கினேன். அந்த வேதவதியே இந்த சீதை. பார்வதி, நந்தீஸ்வரர், ரம்பை, புஞ்சிகஸ்தலா ஆகியோர் என்னென்ன சொன்னார்களோ அதெல்லாம் இன்று நிஜமாகிறது. ஆபத்தை மனதில் வைத்துக்கொண்டு எதிரி சம்ஹார விஷயத்தில் நீங்கள் இன்னும் அதிக கவனம் செலுத்துங்கள். வாயில்களையும் கோபுரங்களையும் ஜாக்கிரதையாக காவல் காக்குங்கள். கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை எழுப்புங்கள். நான் இங்கே பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் போது அவன் நிம்மதியாக தூங்குகிறான். யுத்த ஆலோசனை செய்யும் போதும் விழித்திருந்தான். அப்படிப்பட்டவன் யுத்தம் ஆரம்பமாக 9 நாட்கள் இருக்கும்போது உறங்கிவிட்டான். அவனை எழுப்புங்கள். என்னைப் போல அவன் சாபங்களுக்கு ஆளானவன் கிடையாது. சுலபமாக வானர சேனையையும் ராமரும் லட்சுமணனும் நிர்மூலம் செய்யக்கூடியவன். ராமரிடம் அடி வாங்கிய எனக்கு கும்பகர்ணன் எழுந்தால் தைரியமாக இருக்கும். கும்பகர்ணன் இத்தகைய தருணத்தில் பக்கத்தில் இல்லை என்றால் அவன் இருந்து என்ன பயன்? ராவணன் இந்த வார்த்தையைச் சொன்னதும் அரக்கர்கள் கும்பகர்ணனின் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடன் சந்தனத்தையும் பூமாலைகளையும் உணவையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒரு பிரமாண்டமான குகை போன்ற வீட்டில் கும்பகர்ணன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் விடும் மூச்சு அரக்கர்கள் உள்ளே நுழைய முயற்சித்தால் வெளியே தள்ளியது. மிகச் சிரமப்பட்டு அவர்கள் இறுதியில் குகைக்குள் சென்றார்கள். கும்பகர்ணன் பயங்கரமான உருவத்துடன் படுத்துக்காட நித்திரையில் இருந்தான். அவனுக்கு முன்னால் பலவிதமான மாமிசங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அன்னம் மலை போல குவிக்கப்பட்டிருந்தது. மதுவும் இரத்தமும் குடங்களில் இருந்தன. அவனை எழுப்ப அரக்கர்கள் உலகளாவிய முயற்சிகள் செய்தார்கள். அனைவரும் சேர்ந்து பலமாக அலறினார்கள். பயங்கரமான சத்தங்களை செய்தார்கள். கதைகளாலும் உலக்கைகளாலும் அவன் உடல் முழுவதும் அடித்தார்கள். கும்பகர்ணன் விழித்திருக்கவில்லை, அசையக்கூட இல்லை. அரக்கர்களுக்கு கோபம் வந்தது. அவர்கள் யானைகளை வைத்து கும்பகர்ணனை மிதிக்கச் செய்தார்கள். ஏதோ பூச்சிகள் ஊர்வது போல தோன்றவே கும்பகர்ணன் விழித்துக் கொண்டான். அவன் எழுந்து உட்கார்ந்து பெரிய அளவில் கொட்டாவிவிட்டான். கும்பகர்ணன் நித்திரை எழுந்ததும் மாமிசம் உண்டு மது அருந்தி சுற்றிலும் பார்த்து அரக்கர்களிடம், நீங்கள் எல்லாம் வந்து என்னை ஏன் எழுப்பினீர்கள்? ராவணன் க்ஷேமமாகத்தானே இருக்கிறார். ஏதோ ஆபத்து வந்து நேர்ந்திருக்கும், அதனால்தான் நீங்களெல்லாம் அவசரப்பட்டு என்னை எழுப்பினீர்கள். விஷயம் என்னவென்று சொல்லுங்கள் என்றான். கும்பகர்ணன் உறங்கினால் 3 மாதங்கள் 6 மாதங்கள் சில நேரங்களில் 9 மாதங்கள் கூட உறங்குவதுண்டு. ராவணனின் மந்திரி யூபாக்ஷன் என்பவன் கும்பகர்ணனிடம், கும்பகர்ணா, முன்பு தேவர்களால் கூட ஏற்பட்டிராத பயம் இப்போது மனிதர்களால் ஏற்பட்டுள்ளது. மலை போன்ற வானரர்கள் லங்கையை முற்றுகையிட்டுள்ளார்கள். சீதையை கவர்ந்து வந்ததற்காக ஆத்திரமடைந்து ராமர் இந்த வேலையை செய்துள்ளார். சில காலத்திற்கு முன்பு ஒரு வானரன் வந்து லங்கையை தீயிட்டு அக்ஷகுமாரனை கொன்றுவிட்டான். தேவர்கள் அனைவரையும் வென்ற ராவணனை ராமர் உயிர் பிழைக்க விட்டுவிட்டார். எந்த தேவர்களாலும் செய்ய முடியாத வேலையை இப்போது அந்த ராமர் செய்துள்ளார் என்றான். தன் அண்ணனின் தோல்வி செய்தியை கேட்டு கும்பகர்ணன் கோபாவேசத்துடன் கண்களை உருட்டி, நான் வானர சேனையையும் ராமரும் லட்சுமணனும் கொன்றுவிட்டு பிறகு ராவணனை பார்க்கிறேன். ராமரும் லட்சுமணனும் இரத்தத்தை நான் குடித்து வானரர்களின் இரத்தத்தை அரக்கர்களை குடிக்கச் செய்கிறேன் என்றான். மகோதரன் என்ற அரக்க பிரமுகன் கும்பகர்ணனிடம் கைகளை கூப்பி, கும்பகர்ணா, நீ ராவணனிடம் வந்து அவர் சொல்வதை கேட்டு நன்மை தீமைகளை சரியாக ஆலோசித்து அதற்கு பிறகு எதிரிகள் மேல் யுத்தத்திற்குச் சென்றால் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றான். கும்பகர்ணன் அதற்குச் சம்மதித்து அரக்கர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு ராவணனின் வீட்டிற்குச் செல்ல தயாரானான். அரக்கர்கள் முன்னால் சென்று ராவணனை தரிசித்து, உங்கள் தம்பி கும்பகர்ணனை எழுப்பிவிட்டோம். என்ன உத்தரவு? அவன் நேராக யுத்தத்திற்குச் செல்லலாமா அல்லது இங்கே வரவேண்டுமா என்று கேட்டார்கள். கும்பகர்ணன் விழித்துக் கொண்டான் என்று கேட்டு ராவணன் சந்தோஷப்பட்டு, அவனை சகௌரவமாக இங்கேயே அழைத்து வாருங்கள் என்று அரக்கர்களிடம் சொன்னான். அவர்கள் கும்பகர்ணனிடம் திரும்பிச் சென்று ராவணன் வரச் சொல்கிறார் என்று சொன்னார்கள். கும்பகர்ணன் ராவணனின் வீட்டிற்கு புறப்பட்டான். அவன் காலடி எடுத்து வைக்கும்போது பூமி அதிர்ந்தது. வழிநெடுகிலும் எதிர்கொண்ட அரக்கர்கள் அவனுக்கு நமஸ்காரம் செய்தார்கள். லங்கைக்கு வெளியில் இருந்து அவனை பார்த்து வானரர்கள் பயந்தார்கள். சில வானரர்கள் ஓடத் தொடங்கினார்கள். ராமர் கும்பகர்ணனை பார்த்து விபீஷணனிடம், லங்கையில் பர்வதம் போன்ற வீரன் ஒருவன் கிரீடம் அணிந்து காணப்படுகிறானே, அவன் யார்?
அவனை பார்த்து நம் வானரர்கள் ஓடுகிறார்களே என்றார். அவன் கும்பகர்ணன் யுத்தத்தில் இந்திரனையும் யமனையும் வென்றவன். அரக்கர்களில் அவ்வளவு பெரிய உடல் கொண்டவர் எவருமில்லை. அவனுடைய பலம் இயற்கையானது, வரங்களால் வந்தது அல்ல என்றான் விபீஷணன். அம்புலிமாமா ராமாயணம் 44வது பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.